தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொண்டவர்கள் மீதம் இருக்கும் நபர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னது. இவர் இப்படி சொன்ன வார்த்தையினால அங்கே இருக்கிற எழுத்தறிவு, அந்த கியூபா அப்படிங்கிற நாட்டில் இருக்கிற எழுத்தறிவு 98% உயர்ந்தது. அதன் பிறகு மருத்துவ சேவை என்பது அங்கே பொது சேவையாக அறிவிக்கப்பட்டது. 2 விதமான மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஒரு குரூப் கியூபா நாட்டுக்கு மட்டுமே சிகிச்சை செய்பவர்கள், சேவை செய்பவர்கள். வேறொரு குரூப் உலகம் முழுக்க பயணம் செய்பவர்கள். அந்த குரூப்ல இருக்கிற மருத்துவர்கள் தான் இப்போ இத்தாலிக்கு, ஈரானுக்கெல்லாம் அவங்களுடைய சிகிச்சையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ கியூபா அப்படின்னு சொல்லும்போது வேறொரு நாட்டை பற்றியும் பார்க்க வேண்டுமே, வெனிசுலா, ஈரான். ஏன்னா கியூபா, வெனிசுலா, ஈரான் இந்த 3 நாடுகளுக்கும் அமெரிக்கா ஹை ப்ரெஷரான ரொம்ப பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து வருகிறது. அது ஏன்? வெனிசுலால இப்ப நடக்க போற சில விதமான உண்மைகள் என்னவாக இருக்க போகிறது? அடுத்த கட்டமாக அங்கே ஆட்சி மாறுமா? பல கேள்விகளுக்கான விடை தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கியூபாவுக்கு அமெரிக்கா ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீ வளர்ந்து விடவே கூடாது, எனக்கு எதிராக நீ செயல்படுகிறாய் அப்படிங்கிற ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். 191 தடை உத்தரவு எல்லாமே அங்கே இருக்கு. அப்படி இருக்கும்போது கியூபாவினுடைய மருத்துவர்கள் பலவிதமான நாடுகளுக்கு செல்கிறார்கள். உதாரணத்துக்கு இத்தாலிக்கு போனாங்க. இத்தாலிக்கு போகும்போது நான் உங்களுக்கு நிறைய மருத்துவ உபகரணங்கள் தாரேன், மருத்துவர்களை தாரேன், அங்கே வச்சு உங்களுக்கு இந்த கொரோனாவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் நாங்களும் உங்களுக்காக போராடுகிறோம் அப்படின்னு சொல்லி போகும்போது அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஒரு ட்வீட்டை போடுறாங்க. அந்த ட்வீட்ல என்ன தெரியுமா இருக்கு? இத்தாலி இல்லாட்டி பல நாடுகள் கியூபாவில் இருக்கும் மருத்துவர்களை உங்கள் நாட்டுக்கு அனுமதிப்பதை 1க்கு 2 முறை மறுபரிசீலனை செய்யுங்கள். காரணம், கியூபாவினுடைய மருத்துவர்கள் அவங்க பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும்தான் வருகிறார்கள். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, என்னடா இந்த நேரத்திலே அமெரிக்காவை பற்றி குத்தம் சொல்ல போறியா? ஆல்ரெடி இந்த வைரஸ் அமெரிக்காவால் பரப்பப்பட்டதா, சீனாவால் பரப்பப்பட்டதா, இஸ்ரேலால் பரப்பப்பட்டதா, இல்லை அது தன்னிச்சையா இயற்கையாகவே தோன்றியதா? இந்த ஒரு கேள்விகள் இருந்த வண்ணம் இருக்கிறது. உலக அரசியல் பார்க்கும்போது கொஞ்ச நாள் நம்ம சீனா இதை பரப்பிச்சு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அமெரிக்கா இதனால் எவ்வளோ பெரிய லாபங்களை அடைகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அமெரிக்கா அடையும் துன்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அமெரிக்கா இப்போ ரொம்ப பெரிய துன்பத்தில் இருக்கு. கொரோனா பாதிப்பால் நம்பர் 1 நாடுல, பாதிப்படைஞ்ச நாடு லிஸ்ட்ல இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கொரோனாவால் உலகம் முழுவதும் லாக்டவுன்ல இருக்காங்க. வீட்டை விட்டு யாருமே வெளியில போக முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். ஐநா சபையை கேட்டுக்கிறாங்க, நீங்க ஏதாவது சின்ன சின்ன யுத்தங்கள் இருந்துச்சுன்னா அப்படியே முடித்து வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா நாடுகளும் சேர்ந்து இப்போது ஒரு வைரஸுக்கு எதிராக போராட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் அமெரிக்கா நிறைய நாடுகளுக்கு பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. அந்த பொருளாதார தடை எல்லாமே நீக்க வேண்டாமா? ஸோ கண்டிப்பா நம்ம இதை பத்தி பேசிதான் ஆக வேண்டும். அன்பிளாக் கியூபா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்விட்டர்ல வைரலா இருக்கு. அதே மாதிரி அன்பிளாக் வெனிசுலா, அன்பிளாக் ஈரான் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகும் ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகணும். காரணம் இருக்குங்க, ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். ஸோ கியூபா நாட்டவருடைய மருத்துவர்கள் பலவிதமான நாடுகளுக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. வெனிசுலாவுக்கும் சென்றார்கள். 130 டாக்டர்ஸ், கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B அப்படிங்கிற அந்த மருந்து, இது எல்லாமே கியூபா நாட்டவர்கள் எங்கே எடுத்து செல்கிறார்கள்? வெனிசுலாவுக்கு எடுத்து செல்கிறார்கள். நமக்கெல்லாம் இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது தெரியும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியாவின் ரூபாய் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அடைகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவில் ஒரு டாலருக்கு வாங்க வேண்டியதை நம்ம எத்தனை ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு? சுமார் 75 ரூபாய். அதே நேரத்தில் வெனிசுலால ஒரு டாலர் பொருளை எத்தனை ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 13 லட்சம் ரூபாய். 13 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் $1 ஒரு பொருளை வெனிசுலாவால் வாங்க முடியும். அந்த அளவுக்கு பொருளாதார தடையை விதித்து வெனிசுலாவை ஒன்றுமில்லாத ஒரு நாடாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக ஆண்ட சாவோஸா இருக்கட்டும், அடுத்தது ஆண்டு வர்ற மதுரோவா இருக்கட்டும், இந்த 2 நபர்களுமே அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொது உடைமை என்பதில் குறிக்கோளாக இருக்கிறார்கள். சோ பொது உடைமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்ட உடனே இந்தியா சொன்ன ஒரு அறிவிப்புக்கு வரலாம். வேண்டுமென்றால் வங்கிகள் 3 மாத இஎம்ஐயை ரத்து பண்ணாம அடுத்த மாதத்திற்கு ஒத்தி வைக்கலாம், கொஞ்சமா ஹாலிடே கொடுக்கலாம் இஎம்ஐக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வெனிசுலா என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்க, உங்க கடை வாடகை கொடுக்கும் ஒரு கடையாக இருக்கிறது என்றால் 6 மாதத்திற்கு யாரும் வாடகை வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. நீங்க சின்ன பிசினஸ் நடத்திருக்கீங்க, பெரிய பிசினஸ் நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளமாக கொஞ்சம் பணத்தை நாங்கள் தருவோம். மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம், உங்களுடைய லோன் எதுவுமே நீங்க 6 மாதத்திற்கு கட்ட வேண்டாம். சரி, அப்படியே டெலிகம்யூனிகேஷன், இந்த மொபைல் போன்லாம் நம்ம சொல்றோம் பாருங்க, அதுக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு. நீங்க மொபைல் போன் பில் எல்லாம் ஒரு 6 மாதத்திற்கு கட்ட வேண்டாம், அதனால உங்களுடைய அக்கௌண்ட் எதுவுமே பிளாக் ஆகாது, டெலிகம்யூனிகேஷனுக்கும் வர்ற இழப்பீடை நானே சரி செய்து விடுகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் வெனிசுலாவுக்கு பணம் என்பது தேவைப்படுகிறது. சோ
இவ்வளோ பணம் தேவைப்படும் இந்த நேரத்தில் கூட வெனிசுலா அங்க இருக்கிற மக்களுக்கு நல்லது செய்கிறார்கள். இப்படி நல்லதெல்லாம் செய்யும் போது அமெரிக்காவுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. இன்னைக்கு செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவா தெரிகிறது. நிக்கோலஸ் மதுரோ என்பவர் தான் வெனிசுலாவை இப்போது ஆண்டு வருகிறார். அதற்கு எதிராக வேறொரு நபர் இருக்கிறார். அவர் யாருன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் ஆளு. அவரை தன்னைத்தானே நான் தான் அதிபர் அப்படின்னு சொல்லி அறிவித்து விட்டார். அது ஒரு கணக்கு அப்படியே இருக்கட்டும், நீங்க இதில் ஒரு அண்டர்லைன் வச்சுக்கோங்க. வேறொரு நபர் தன்னைத்தானே அதிபராக அறிவித்திருக்கிறார். அவர் அமெரிக்காவின் கையாள். அதை அப்படியே உங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்போ இந்த மதுரோ மேல இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவில் நீங்க போதைப் பொருளை கடத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை மிகப்பெரிய ஒரு கேஸை கொண்டு போட்டிருக்காங்க. இதற்காக மதுரோ மீது யாரெல்லாம் சாட்சி சொல்றீங்களோ அவங்களுக்கு நாங்க ஒரு 15 மில்லியன் அமெரிக்க டாலர் பணமாக தருகிறோம். இந்த மதுரோவுக்கு உச்சதுணையாக 4 நண்பர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு எதிராக சாட்சியங்களை தருபவர்களுக்கும் சுமார் 10 மில்லியன் அமெரிக்க டாலர் தாரோம் அப்படின்னு சொல்லி 55 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான சன்மானம் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய காரணம் மதுரோவை எப்படியாவது அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான். வெனிசுலாவை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. வெனிசுலானா எப்படிப்பட்ட நாடு? அமெரிக்காவின் பார்வை ஏன் வெனிசுலா மீது விழுந்திருக்கிறது? இதற்கு வெனிசுலா கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நீங்க பார்த்தே ஆக வேண்டும். யூடியூப்ல வெனிசுலா தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி ரொம்ப பெரிய அளவில் வெனிசுலாவை அமெரிக்கா அடிமைப்படுத்த நினைக்கும் போதுதான் வெனிசுலாவிலும் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு வந்தது. இப்படி பாதிப்பு வந்த உடனே வெனிசுலா ஒரு 5 பில்லியன் அமெரிக்க டாலர் கேட்டு IMF இருக்கு பாருங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், IMF அப்படிங்கிற ஒரு இயக்கம் அமைப்பு இருப்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட நாடுகள் IMFல உறுப்பினராக இருக்கிறார்கள். அதுல வெனிசுலா என்கிற ஒரு நாடும் அடக்கம் தான். சோ இப்படி IMFல ஒரு 5 பில்லியன் உதவித்தொகை கேட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க. சாதாரண ரிக்வெஸ்ட் கொடுக்கல. IMF ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. வளரும் நாடுகள் ஒரு 50 பில்லியன் அளவுக்கான தொகையை நாங்கள் கடனாக உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். யார் யாருக்கு எவ்வளவு தொகை வேண்டும் என்று சின்னதா ஒரு ரிக்வெஸ்ட் தாங்க அப்படின்னு சொல்லி IMF கேட்டதுனால 5 பில்லியன் அமெரிக்க டாலர் கேட்டு வெனிசுலா ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு IMF என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்க நாட்டினுடைய அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு சின்னதா டவுட் இருக்கு, அதனால உங்களுக்கு இந்த ஃபண்ட் நாங்க கொடுக்க மாட்டோம். ஸோ 5 பில்லியன் அமெரிக்க டாலர் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க IMF. நார்மலா IMF என்பதை பற்றி கூடுதலாக வேறொரு விஷயமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெனிசுலா என்கிற ஒரு நாட்டின் பொருளாதார தடையை நீக்க வேண்டும் என்று IMFலையும் சில விதமான கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை 50 நாடுகள் நிராகரித்தன. அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாமே நிராகரித்தது. எக்காரணம் கொண்டும் வெனிசுலாவை இந்த மாதிரி பொருளாதார தடையிலிருந்து நீக்கிவிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. மீதம் இருக்கும் 130 நாடுகள் அதற்கு இந்த வெனிசுலாவுக்கு ஆதரவாக அவர்களுடைய வாக்கை செலுத்தினார்கள். ஆனாலும் இன்றளவும் இந்த வெனிசுலா மீதான பொருளாதார தடையோ அதற்கான ஒரு நடவடிக்கையோ IMF எடுக்கவே இல்லை. ஈரானும் ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. 1962க்கு பிறகு ஈரான் IMFல முன்னாடி போய் கையேந்தி எனக்கு ஒரு 5 பில்லியன் டாலர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட சரித்திரமே கிடையாது. ஆனா இன்று ஈரான் தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய மக்களையும் காப்பாற்றுவதற்காக 5 பில்லியன் அமெரிக்க டாலர் கேட்டு கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. வெனிசுலாவை கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா வெனிசுலாவுக்கு இவங்க என்னெல்லாம் தீங்கு செஞ்சிருக்காங்க என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2014க்கு பிறகு கிட்டத்தட்ட 300 விதமான பொருளாதார தடையை அமெரிக்கா விதித்திருக்கிறது. இதன் காரணமாக 2014 2019 வரை வெனிசுலாவுக்கு எவ்வளவு நஷ்டம் வந்திருக்கு தெரியுமா? 160 பில்லியன் அமெரிக்க டாலர் நஷ்டம் மட்டுமே. 160 பில்லியன் அமெரிக்க டாலர் இன்னைக்கு வெனிசுலா கையில் இருந்ததுன்னா 5 பில்லியன் டாலர் வெனிசுலாவுக்கு தேவையே கிடையாது. இதை தடுத்தது யார்? இதே அமெரிக்கா தான். இப்போதும் அமெரிக்கா அவங்க மீது ரொம்ப பெரிய பொருளாதார தடை விதிப்பதற்காகத்தான் சில விஷயமாக நீங்க போதைப் பொருள் கடத்துறீங்க அப்படின்னு சொல்ற குற்றத்தையும் செலுத்துகிறது. இந்த ஒரு டைம்ல உலக நாடுகள் இல்லாட்டி குறிப்பா இப்போ வெனிசுலா, ஈரான் இங்க எல்லாமே கொரோனா வைரஸ் பாதிப்பு அடைவதால் அங்க இருக்கும் மக்களுக்கு ரொம்ப பெரிய உதவி தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை கொடுக்காமல் அவர்களுடைய வேலையை, அதாவது அமெரிக்காவுக்கு சாதகமான சில விதமான நிகழ்வுகளை அந்தந்த நாட்டில் நடத்துவதற்கான அனைத்து விதமான நீக்கங்களும் அமெரிக்கா செய்து கொண்டுதான் இருக்கிறது. இதை எதிர்த்து தான் உலக நாடுகள் குரல் கொடுத்திருக்க வேண்டும். ஏன் இந்த ஒரு நேரத்திலையும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்லையும் அமெரிக்கா பொருளாதார தடையை தளர்த்தவில்லை? இந்த கேள்வியை கேட்டிருந்தால் நிச்சயம் இந்த உலகில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கும். அப்படின்னா நமக்கு ஒரு டவுட் வரும். இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் அப்படிங்கலாம் சொல்றோம்ல, சர்வதேச நீதிமன்றம், இங்கெல்லாம் போய் இந்த வெனிசுலா போன்ற நாடுகள் முறையிட முடியாதா அப்படின்னு கேட்டா முறையிட்டார்கள். 2018 முறையிட்டு ரொம்ப பெரிய ஒரு தீர்ப்பு வந்தது. எந்த ஒரு நாடும் மக்களுக்காக, வேறொரு நாட்டின் மக்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கான சில விஷயங்கள் தடுக்கக்கூடாது. எப்பேற்பட்ட ஒரு தருணத்திலும் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நிறைய விதமான நன்மைகள் இல்லாட்டி உதவிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை இன்றளவும் அமெரிக்கா மதிக்கிறதா?
கிடையவே கிடையாதுங்க. இப்போ அமெரிக்கா என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான பணம் செல்லவில்லை என்றால் அங்கே ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க முடியாது, மாஸ்க் வாங்க முடியாது, சிகிச்சை கொடுக்க முடியாது, பெட் ஹாஸ்பிட்டல் எதுவுமே அரேஞ்ச் பண்ண முடியாது. அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த மதுரோ என்பவரை நீக்கிவிட்டு வேறொரு நபர், நான் தான் அங்கே அதிபர் அப்படின்னு சொன்னார் பாருங்க, அவரை ஆட்சி பொறுப்பில் கொண்டு வந்து விட்டோம் என்றால் IMFக்கு ஒரு சிக்னல் போகும். ஓகே, உங்க நாட்டில் இப்போ ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே சரியா இருக்கு, இப்போ உங்களுக்கு நாங்கள் லோன் தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பில்லியன் அமெரிக்க டாலரை லோனா கொடுப்பாங்க. இதை தான் டெப்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். இதே டெப்ட் ட்ராப் தான் சீனாவும் பல நாடுகளிலும் செய்து கொண்டு வருகிறது. இங்கே பல நாடுகளில் ட்ரியேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ட்ரியேஜ்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அமெரிக்காவில் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பெட் இருக்குன்னா அதில் 7 பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த 7 நபர்களில் யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் தீர்மானிப்பார்கள். இத்தாலியிலாம் அதை தான் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, வயதானவர்கள் 70 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா, இல்லை 25லேருந்து 40 வயதுக்கு குறைவாக இருக்கும் நபர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, 70 வயதான நபர்கள் அங்கே வாழ்ந்து முடித்து விட்டார்கள், ஸோ 40 வயது மதிப்பு தக்க அந்த இளைஞனுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லிடுவோம். இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த உலகம் முழுவதும் ஒரு விதமான ஒரு பதட்டத்துடன் நீங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனா வெனிசுலால இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? வெனிசுலா அரசாங்கம் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு கொரோனா வழியான சிம்டம்ஸ் இருந்தது என்றால் ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுடைய சிம்டம்ஸ் என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன, இது எல்லாமே நீங்க ஆன்லைன்ல சொல்லுங்க. அப்படி சொன்ன பிறகு உங்க வீட்டுக்கே வந்து நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ண பிறகு உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தது, உங்களுக்கான சிகிச்சையை நாங்கள் தருவோம், அதுவும் ஃப்ரீயா அப்படின்னு சொல்ற ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. இதே மாதிரியான ஒரு அறிவிப்பை அமெரிக்காவால் கூட கொடுக்க முடியாது. அமெரிக்கா அந்த அறிவிப்பு கொடுத்திருந்தாங்கன்னா அமெரிக்காவினுடைய இப்போதைய அந்த நிலைமை இருக்கு பாருங்க, இது வந்திருக்காது. அமெரிக்காவில் இன்சூரன்ஸ் தனியார் மயமாக்கப்பட்டது, எல்லாமே கார்ப்பரேட் கீழே போனதுனால அவன் அந்த டெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப பெரிய பணத்தை செலவழிப்பதற்காக மக்களை சொல்கிறான், நீங்க டெஸ்ட் பண்ண வர வேண்டாம்னு சொல்லி அப்படியே எல்லா மக்களையும் கொஞ்சமா இந்த வைரஸ் பரவுவது வரை வேடிக்கை பார்த்தார்கள். அப்படி வேடிக்கை பார்த்த காரணத்தினால்தான் இப்போது அமெரிக்கா நம்பர் 1 இடத்துல இருந்துட்டு இருக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில். அதே ஒரு நிலைமை வெனிசுலாவில் வரணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்காரர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வெனிசுலா அதையும் மீறி நான் ஏதாவது நல்லது என் மக்களுக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இதற்கு உதவியாக இப்போது யார் வருவார்? சீனா வந்துருச்சு, களத்தில் குதிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் டெஸ்ட் கிட்ட நான் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல யார் நமக்கு உதவுகிறார்களோ அவர்கள் தானே நமக்கு நண்பர்கள். அப்போ சீனாவுக்கு இப்போ வெனிசுலா நண்பன், வெனிசுலாவுக்கு கியூபா நண்பன், கியூபாவுக்கு மறுபடியும் சீனா நண்பனாக இருக்கிறார்கள். இத்தாலிக்கு இப்போ கியூபா உதவுகிறது. அமெரிக்கா அன்னைக்கே சொன்னாங்க இத்தாலிட்ட, நீ கண்டிப்பா கியூபா நாட்டவர்களை உள்ளே வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு இத்தாலி நன்றிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. பார்க்கலாம், இந்த உலகத்தில் ஏதோ விதமான ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அது கம்யூனிசமா, சோசியலிசமா, இல்ல கேபிட்டலிசமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இந்த மாற்றங்கள் வரவிடாமல் தடுப்பதற்கான பலவிதமான நடவடிக்கைகளில் பலவிதமான உலக நாடுகள் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதை பற்றி வேறொரு பதிவில் பார்க்கலாம். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். அன்பிளாக் கியூபா, அன்பிளாக் வெனிசுலா, அன்பிளாக் ஈரான்.